அமெரிக்காவின் சுகாதார மைய இயக்குநராக கொல்கத்தாவில் பிறந்த டாக்டர் ஜே பட்டாச்சார்யாவை அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தேர்வு செய்வார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் தனது பிரச்சார குழுவில் இருந்த நபர்களை முக்கிய பொறுப்புகளில் நியமித்து வருகிறார். இந்நிலையில் அமெரிக்க சுகாதார மைய இயக்குநராக டாக்டர் ஜே பட்டாச்சார்யாவை ட்ரம்ப் தேர்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் கொல்கத்தாவில் கடந்த 1968 பிறந்தார். அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் மருந்து கொள்கை பேராசிரியர், பொருளாதார நிபுணராகவும் உள்ளார். அமெரிக்க அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கையை விமர்சித்த இவர் ட்ரம்ப் பிரச்சார குழுவில் இணைந்தார். இவர் அமெரிக்காவின் தேசிய சுகாதார மையங்களின் அடுத்த இயக்குநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த அமைப்பு 4 லட்சம் கோடி மதிப்பிலான உயிரி மருத்துவ ஆராய்ச்சியை மேற்பார்வையிட்டு வருகிறது. அமெரிக்க சுகாதாரத்துறை தலைவராக ராபர்ட் எஃப் ஜூனியர் கென்னடியை ட்ரம்ப் சமீபத்தில் நியமித்தார். அவரை டாக்டர் ஜே பட்டாச்சார்யா சமீபத்தில் சந்தித்து பேசினார். அமெரிக்க சுகாதார மையங்களை மாற்றியமைக்க பட்டாச்சார்யா கூறிய பரிந்துரைகள் ராபர்ட் எஃப் ஜூனியர் கென்னடியை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது என்றும், புதுமையான ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கென்னடியிடம் தெரிவித்தார். நீண்ட காலம் பணியில் இருக்கும் அதிகாரிகளின் செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்று பட்டாச்சார்யா பரிந்துரை செய்துள்ளார். இந்நிலையில் இவர் அமெரிக்க சுகாதார மையத்தின் இயக்குநராக நியமிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.